வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோ ஃபேண்டம் 9 அப்படிங்கிற ஒரு புதிய மொபைல் ஃபோனை டெக்னோ கம்பெனிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ கம்பெனிலேருந்து நம்ம எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன் பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா மொபைல் ஃபோன்லேயுமே ஒரு பெருசாக ஒன்றும் பேசக்கூடிய அம்சங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த டெக்னோ ஃபேண்டம் 9ல் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேசுவோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த டெக்னோ ஃபேண்டம் 9 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்க போகிறேன். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ்க்குன்னு கொடுக்குற ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். ரீட்டைலில் நீங்கள் கடையில் போய் வாங்குறப்போ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் கிடைக்காது. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் உங்களுக்கு கிடைக்கும். இதை உள்ளே தோணுனே உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேம்ப்ளெட் வச்சுருக்காங்க. இந்த ஃபேம்ப்ளெட்டில் இந்த ஃபேண்டம் 9 மொபைல் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளேருந்து இந்த டெக்னோ ஃபேண்டம் 9 பாக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இந்த பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, அந்த 9 போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நிறைய எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா, அரோரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ட்ரிபிள் ரியர் கேமரா, ஃபேஸ் அன்லாக், இந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒரு நம்பர் 9 மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஐடியா. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சில்வர் ஒயிட் கலரில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மொபைல் ஃபோனுடைய டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் ஃபேண்டம் 9 அப்படின்னு எழுதியிருக்காங்க. பின்புறத்தில் மொபைல் ஃபோன் பற்றின பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஏஐ ட்ரிபிள் கேமரா இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டூயல் ஃப்ரண்ட் ஃப்ளாஷ், 128 GB ஸ்டோரேஜ், 6 GB ரேம். இது வந்து மேட் இன் இந்தியா மொபைல் ஃபோன். ஸோ இவங்களுடைய ஃபேக்ட்ரி இந்தியாவில் 2 ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். இது தவிர இந்த மொபைல் ஃபோனுடைய முழு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இதை வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணி இதை வாசிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பெரிய பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இன்னொரு சின்ன பாக்ஸ். எவ்வளோ பாக்ஸாக வருது. அதுக்குள்ளே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. டெக்னோ தரப்புலேருந்து ஸ்பெஷலாக 111 ப்ராமிஸ் ஒன்று கொடுப்பாங்க. மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னா ஒரு தடவை ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. 100 நாளுக்குள்ளே உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபுல்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. எக்ஸ்ட்ரா 1 மாதம் உங்களுக்கு வேரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ 13 மாதம் வேரண்டி. இதுதான் அவங்களுடைய டெக்னோடைய 111 ப்ராமிஸ். உள்ளுக்குள்ளே வேரண்டி கார்டு, யூசர் மேனுவல், நல்ல ஒரு வித்தியாசமான சாஃப்ட் பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது இந்த கேஸ். ஒரு சாம்ஸ்டோன் ஃபினிஷில் நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன், ஏஐ ட்ரிபிள் கேமரா, வெளியே போட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 2வது தடவையாக. ஓகே, இதுதான் அந்த மொபைல் ஃபோன். ஒரு 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். 5000 மொபைல் ஃபோனில் இருந்து 50000 மொபைல் ஃபோனில் வரைக்கும் பல மொபைல் ஃபோனில் இயர்ஃபோன்ஸ் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். மொபைல் ஃபோனுடைய டிசைன் கலரை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லாப்லாண்ட் அரோரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலர் இது என்ன லாப்லாண்ட் இல்லைன்னா புரியல. கிரேடியன்ட் ப்ளூ கலர். ப்ளூ கலர் மட்டும் இல்லை, பிங்க்ல இருந்து ப்ளூக்கு போகிற மாதிரி ஒரு 4-5 கலர் மாறி மாறி மேலே போகுது. கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், மைக் மற்றும் 3.5 mm ஆடியோ ஜாக். மேலே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடில் பவர் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே, 2 சிம் கார்டையும் ஒரு SD கார்டையும் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குயிக்காக மொபைல் ஃபோன் நம்ம செட்டப் பண்ணிவிடுவோம். மொபைல் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 15000 ரூபா. இந்த விலைக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பல மொபைல் ஃபோனை நம்ம அடிக்கடி பார்க்கறது கிடையாது. இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் செட்டப் பண்ணிவிடுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் இல்லை, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. அதையும் செட்டப் பண்ணிவிடுவோம். செட்டப் பண்ண உடனே மொபைல் ஃபோனை திறந்த உடனே நம்ம பார்க்குற மொதல் விஷயம் என்ன வெர்ஷன் ஆண்ட்ராய்டில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். செட்டிங்ஸில் போய் அபவுட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் P, அதாவது ஆண்ட்ராய்ட் 9க்கு மேலே iOS 5.0 அப்படின்னு ஒரு ஸ்கின் போட்டிருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய மித்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இதில் ஈஸியாக பார்க்குற மாதிரி எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 GB ரேம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 32 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. ரியரில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 16 MP ஒரு ரெகுலர் பிரைமரி கேமரா, அப்புறம் ஒரு 8 MP வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் ஒரு 2 MP டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டூயல் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ட்ராப் நாச் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ இதில் எங்கடா ஃப்ளாஷ் வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த லைனுக்குள்ளே 2 ஃப்ளாஷ் வச்சுருக்காங்க. அதாவது இந்த டிஸ்பிளேக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் இருக்கிற இந்த சின்ன கேப்புக்குள்ளே, ஹேர் லைன் கேப்புக்குள்ளே ஃப்ளாஷிங் கொடுத்துட்டாங்க.
இப்போ தான் நம்ம மொபைல் ஃபோன் செட்டப் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஓஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. முக்கியமாக இதில் ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப் டு வேக், ஃப்ளிப் டு மியூட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், லிஃப்ட் டு வேக், இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய குவிக் ஆக்சஸ் பேனல் கூட இதில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஷார்ட்கட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸையும் அந்த ஆக்ஷன்ஸையும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஃபாஸ்ட்டாக திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தீம்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வால்பேப்பர், ஃபாண்ட்ஸ், பல விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பட்டன் நேவிகேஷன் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா ஜெஸ்டர் நேவிகேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த மொபைல் ஃபோனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஃபேஸ் அன்லாக்கும் எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்து மொபைல் ஃபோனில் கேமராவை பார்த்துருவோம். நம்ம இவங்க கேமராவே அவங்க ஏஐ கேமரா தான் சொல்கிறாங்க. பியூட்டி மோடு இருக்குது, அப்புறம் போர்ட்ரேட் மோடு இருக்குது, ஏஆர் ஷாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பேனோரமா மோடு இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் செல்ஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மூவ் பண்ணி பேனோரமா மோடில் நீங்கள் ஒயிட் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏஆர் ஷாட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபன் ஷாட்ஸ்லாம் ஏஆர் ஷாட்ஸ். போர்ட்ரேட் மோட் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பியூட்டி மோட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டூயல் எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சரி 1080p வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் வச்சு எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். மொபைல் ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் திருப்பி ரீகேப் பண்ணிடுறேன் உங்களுக்கு. 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் அமோலெட் பேனல் டாட் நாச்சோட கொடுத்துருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. 165 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. ப்ராசர் இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் ஹீலியோ P35, அதுவும் 2.3 GHz ஆக்டோகோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 நானோமீட்டர் ப்ராசர். இந்த ப்ராசர் டூயல் வோல்ட்டையும் சப்போர்ட் பண்ணுது. மொபைல் ஃபோனுடைய பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு எல்லாமே இப்பொழுதுக்கு பார்க்குறதுக்கு ஓகே தான் தெரியுது. ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது. அது என்னன்னா இவங்க கொடுத்துருக்கிற MediaTek P35 ப்ராசர். ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்னாப்டிராகன் 6 சீரீஸ்லேருந்து ஒரு ப்ராசர் எடுத்து போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக மொபைல் ஃபோனை எல்லாருக்கும் சாலிடாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பரிந்துரை பண்ணியிருப்பேன். ஆனால் இவங்க இந்த P35 ப்ராசர் போட்டதுனால மொபைல் ஃபோனை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழு விமர்சனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.